கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்பா மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நாம் அவருடைய வழிகளை விட்டு விலகும்போது, துன்மார்க்கமான காரியங்களை செய்யும்போது, இமைப்பொழுது கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் மாறிவிடுகிறோம். ஆனாலும் நம் மனம் திரும்பும்போது, நம்முடைய துன்மார்க்கமான காரியங்களை உணர்ந்து நம்மை தாழ்த்தும் போது அவருடைய இரக்கங்களால் நம்மை மீண்டும் சேர்த்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அற்பகாலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன காணப்படுகிறதோ அவைகளை அறிக்கை செய்து நாம் விட்டுவிடும்போது தேவன் அவருடைய இரக்கங்களினால் நம்மை சேர்த்து கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. பிரியமானவர்களே, அவர் நமக்கு இறங்க வேண்டுமென்றால், நித்திய கிருபையுடன் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட வேண்டும். பாவங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பி வாழ அர்ப்பணிக்கும் போது, நம்மை தாழ்த்தும் போது, நம்முடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களை உணர்ந்து அறிக்கை செய்யும் போது அவர் அவருடைய இரக்கங்களினால் நம்மை மீட்டுக் கொள்கிறார், நம்மை சேர்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த உலக காரியங்களை வெறுத்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து உண்மையாய் வாழ, நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அற்பகாலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோமோ அப்பொழுது அவர் கோபப்படுகிறார். பாவியின் மீது நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பாவம் செய்யும் போது தேவன் நம் மீது கோபப்படுவார். மனம் திரும்பும் போது நம்மை மன்னிப்பார். ஒரு ஆத்துமா மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆத்துமா செத்து போகக்கூடாது, நம்முடைய ஆத்துமா மரணத்துக்கு போகக்கூடாது, நம்முடைய ஆத்துமா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு கோபம் ஊட்டுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காணப்படுகிறது? தேவனுக்கு விரோதமான பாவம் என்ன காணப்படுகிறது? அவருடைய முகம் நமக்கு ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை விட்டு மனம் திரும்பி அவருக்கு பிரியமாய் வாழும்போது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் இரக்கங்களிலே ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிடும்போது, தாழ்த்தும் போது, நாம் உணர்ந்து மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தவறுகளை உணர்ந்து அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய உருக்கமான இரக்கங்களினாலே நம்மை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே நம் ஜீவனோடு வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை மன்னிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மனம் திரும்பும் போது மன்னிப்பு, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்வோம், அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்து நம்மை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மெய் துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, ஜீவாதிபதி ஆனவரே, சாரோனின் ரோஜாவே மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கனின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு
பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிபாராபா ரூதாரா ஷைதேனே மாக்காதரபலா ரியாக்கபோ ரஷேகெலே தினிமரஹரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் ஒரு அற்புதத்தை அதிசயத்தின் பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்வீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமரங்கி ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கண்ணில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. என் தேவன் ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக தலையை நிமிர பண்ணுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமரங்கி ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். நன்மைகளினால் பிள்ளைகளை நிரப்புவீராக, அலங்கரிப்பீராக. அப்படியே கிருபை பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். பொருளாதார தேவைகளையும் பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க, ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. இந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்துக்கு மனம் இறங்குவீராக. அந்த குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவிகள், ஒருமனப்பட்ட ஆவியை கெடுக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. என் தேவன் தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவீராக. குடும்பத்திலே அன்பின் அபிஷேகத்தை கொடுப்பீராக. என் தேவனை வழி நடத்துவீராக. என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை இணைக்கிறவர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் அவர்களை சுகப்படுத்துவீராக. பலவீனத்திலே நம்முடைய பலன் பரிமுரணமாய் விளங்கட்டும். என் தேவன் பிள்ளைகளை அப்பா சுகப்படுத்தி ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற வழியில் எங்களை நடத்துவீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரை எங்களுக்கு அடைக்கலம், நீரை எங்களுக்கு கோட்டை, நீரை நாங்கள் நம்பியிருக்கிற தெய்வம். உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பத்திரமாய் வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களுடைய எல்லா காரியங்களும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய கரங்களிலே போட்டு ஜெபிக்கிறோம். நீரை பாதுகாத்து எங்களை வழி நடத்துவீராக. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.